வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாள் ஒரு கேள்வியை கேட்டே தீருவார். நான் யார்? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நாம் ஏன் பிறந்தோம்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட ஆரம்பிக்கும் அந்த நொடியில்தான் ஒரு மனிதன் ஆன்மீக பாதைக்கு முதல் அடியை வைக்கிறார். பலர் நினைப்பார்கள், ஆன்மீகம் என்பது கோவில் போவது அல்லது மந்திரம் சொல்வது அல்லது சாமியார் மாதிரி வாழ்வது என்று. ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்பது அதைவிட மிக ஆழமான ஒன்று. ஆன்மீகம் என்பது உண்மையை தேடும் ஒரு பயணம். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும், மனிதன் உள்ளுக்குள் அமைதி இல்லாமல் இருந்தால் அவன் உண்மையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. இன்றைய உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் சம்பாதிக்க, புகழ் பெற, அதிகாரம் பெற, மற்றவர்களை விட உயரமாக வாழ. ஆனால் இந்த ஓட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். அது தங்களையே. மனிதன் தன்னை அறியாமல் வாழ ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு குழப்பமாக மாறிவிடும். அதனால்தான் உலகத்திலுள்ள அனைத்து ஞானிகளும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள்: உன்னை நீ அறிந்து கொள். அதுவே ஆன்மீகத்தின் முதல் படி. நாம் தினமும் பல விஷயங்களுக்காக கவலைப்படுகிறோம். பணம், வேலை, உறவுகள், புகழ், மற்றவர்களின் கருத்துகள். ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மறைந்து போகும். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இதில் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்படியென்றால் இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? அதற்கான பதிலைத்தான் ஆன்மீகம் தேடுகிறது. ஆன்மீகம் மனிதனை வெளியிலிருந்து உள்ளே திருப்புகிறது. நாம் எப்போதும் வெளியுலகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆன்மீகம் சொல்வது என்னவென்றால், உள்ளே பாருங்கள். நம் உள்ளத்தில்தான் அமைதியும் அன்பும் இறைவனும் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஆன்மீக பாதைக்கு செல்ல ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். முதலில் அவன் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். முன்பு கோபம் வந்த விஷயங்கள் இப்போது அவனை பாதிக்காது. முன்பு அவன் தேடிய விஷயங்கள் இப்போது அவனுக்கு அவசியமில்லாமல் தோன்றும். அவன் வாழ்க்கையை வேறு ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். ஆன்மீகம் மனிதனை பலவீனமாக மாற்றாது. மாறாக அவன் உள்ளுக்குள் மிக வலிமையானவனாக மாறுவான். அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக எதிர்கொள்வான். ஏனெனில் அவன் ஒரு உண்மையை புரிந்து கொள்வான். இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான். அந்த புரிதல் வந்த பிறகு மனிதன் தேவையற்ற கவலைகளை விட ஆரம்பிப்பான். ஆன்மீகம் மனிதனை அன்பு நிறைந்தவனாக மாற்றுகிறது. முன்பு அவன் நான், என் குடும்பம், என் வாழ்க்கை என்று மட்டும் நினைத்தான். ஆனால் ஆன்மீக பாதையில் சென்ற பிறகு அவன் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க ஆரம்பிப்பான். அவனுக்கு எல்லோரும் ஒரே மாதிரிதான். இதுவே உண்மையான கருணை. ஆன்மீகம் மனிதனை பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பல விஷயங்கள் நிலையானவை அல்ல. அனைத்தும் ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. அது உள்ளுள்ள உண்மை. அதைத்தான் ஆன்மீகம் தேடுகிறது. ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உண்மையை தேட ஆரம்பிப்பான். சிலர் இளம் வயதில் தேடுவார்கள், சிலர் வயதான பிறகு தேடுவார்கள். ஆனால் இந்த தேடல் ஒரு நாள் அனைவருக்கும் வரும். ஆன்மீக பாதை என்பது ஒரு மதத்திற்கு மட்டும் சேர்ந்தது அல்ல. அது மனிதனின் உள்ளத்திற்கான பாதை. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆன்மீகம் நம்மை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்கிறது. ஆனால் அந்த இறைவன் வெளியே இருக்கும் ஒரு உருவம் மட்டும் அல்ல. அவன் நம் உள்ளத்திலும் இருக்கிறான். இந்த உண்மையை உணர்ந்த மனிதன் உண்மையான சந்தோஷத்தை அடைவான். இன்றைய உலகத்தில் மனிதர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். படிப்பு, தொழில், பணம் சம்பாதிக்கும் வழிகள். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள மறந்து விடுகிறார்கள். அது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையே. அதைத்தான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கும். ஆன்மீகம் சொல்வது மிகவும் எளிய ஒரு விஷயம். அன்பாக இருங்கள், உண்மையாக இருங்கள், பிறரை காயப்படுத்தாதீர்கள், உள்ளத்தில் இறைவனை நினைவில் வைத்திருங்கள். இந்த 4 விஷயங்களை மட்டும் ஒரு மனிதன் உண்மையாக பின்பற்றினால் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். ஆன்மீகம் என்பது ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் முடியும் பயணம் அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம். ஆனால் அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைக்கு அருகில் செல்ல ஆரம்பிப்போம். இறுதியில் ஒரு நாள் மனிதன் ஒரு பெரிய உண்மையை உணர்வான்.
அவன் தேடிய இறைவன் எங்கோ வெளியே இல்லை. அவன் தன்னுள்தான் இருக்கிறான். அந்த நொடியில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அவன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். அந்த அமைதி தான் உண்மையான ஆனந்தம். அதனால் நண்பர்களே, இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளத்தை பார்த்து கேளுங்கள். நான் யார்? என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பித்தால் நீங்கள் இயல்பாகவே ஆன்மீக பாதைக்கு செல்ல ஆரம்பிப்பீர்கள். அந்த பாதை உங்களை இறைவனிடம் கொண்டு செல்லும். மிக முக்கியமாக உங்களை உங்களிடமே கொண்டு செல்லும். நன்றி.